ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு ராஜாவை உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பொன் முகத்தை நோக்கி பார்க்கிற ராஜா. ஆவியானவரே, ஆராதனை வேளையில் எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய கிருபைக்காக நன்றி அப்பா. தொடர்ந்து ஆண்டவரே இந்த தியான வேளையில் உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் பேசுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் இடைப்படுங்க பிதாவே. உமக்கு நன்றி ஆண்டவரே. பரத்திலிருந்து வருகிற வார்த்தையினால் உங்களுடைய பிள்ளைகள் பலனடையட்டும். உங்கள் கிருபையின் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கட்டும் ஆண்டவரே. திறந்த இருதயத்தோடு கர்த்தாவே அப்பா, வார்த்தை நம்முடைய பிள்ளைகள் கேட்டு அதன்படியே பலன் கொள்ளட்டும், அதன்படியே நடக்கட்டும் ராஜா. அப்பா, எங்களை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. உங்கள் நாமம் மட்டும் மகிமைப்படட்டும் தந்தையே. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு தருகிற ஒரு வார்த்தை என்னன்னா, அவர் சமாதானம் அருளும் கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த செய்தியை கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு முன்பதாகவே நான் தியானித்தேன், அதெல்லாம் ஆயத்தப்படுத்தினேன். ஆனால் பைபிளை திறந்து அந்த செய்திகளை ஆயத்தப்படுத்தும் போது நான் ஆவியில் உணர்ந்த ஒரு காரியம் என்னென்னா, முதல் சர்வீஸில் சபையில் இந்த வார்த்தையை நம்ம சமர்ப்பிக்கணும். அப்போவே அதை நோட் பண்ணி வச்சுட்டேன், இந்த செய்தி இந்த சபைக்குன்னு. ஹல்லேலூயா. மீண்டும் அதை நேற்றைய தினத்தில் நைட்டில் உட்காந்து அதை ஒரு ரெடி பண்ணி கொண்டு வர கர்த்தர் கிருபை தந்தார். அதை தியானித்த போது அதெல்லாம் மெசேஜை ப்ரிப்பேர் பண்ணும்போதே இந்த ஃபஸ்ட்டு சர்வீஸில் இதை பேசணும் அப்படின்னு ஆவியானவர் ஏற்கனவே ஒரு திட்டமிட்டு வைத்திருந்தார். ஹல்லேலூயா. அவர் திட்டமிட்டதை இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் என்ன சூழ்நிலை இருக்கிறீங்க, என்ன நெருக்கடியில் வந்திருக்கிறீங்க எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு அன்பானவரில் உங்களுக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீங்கள் போங்க, உங்களுக்கு இருக்கிற இந்த அபிஷேகத்தோடு நீங்கள் போங்க, உங்களுக்கு இருக்கிற இந்த கிருபையோடு நீங்கள் போங்க. உங்களை அனுப்புகிறவர் கர்த்தர். உங்களுடைய காரியங்கள் யாவற்றையும் அவர் ஜெயமாய் முடிப்பார். ஹல்லேலூயா. உங்களுடைய காரியங்களை வெற்றியாய் முடிக்க கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் சமாதானம் அருளுகிற கர்த்தர். உங்களுடைய வழிகளில் சமாதானத்தை நிறைமை தந்து உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். ஒரு மனிதனுடைய ஒரு பூரணமான ஆசீர்வாதம்னு ஒன்று சொல்லுவோன்னா, அது தேவன் தருகிற ஒரு பூர்ணமான சமாதானம் தான். ஹல்லேலூயா. ஏன்னா அது நமக்கு 1000 கோடி இருக்குது, ஆனால் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லை, நம்மளுக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இல்லைன்னா அந்த 1000 கோடி நமக்கு என்னத்துக்கு? எனக்கு அன்பானவரில் எத்தனையோ பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு தாயார் எனக்கு தெரியும், பிள்ளைங்க நல்லா இருக்காங்க. ஒரு பிள்ளை சுவிஸில் இருக்கார், இன்னொரு பிள்ளை யூஎஸில் இருக்கார், இன்னொரு பிள்ளை இங்கே தான் வேலை செய்கிறார். எல்லாம் பணத்துக்கு பஞ்சமே இல்லை. ஆனால் அவங்க சொன்ன சாட்சி என்னென்னா, பிரதர் இது எதுவுமே எனக்கு வேண்டாம் பிரதர், நிம்மதியாக ஒரு வேளை சாப்பிடணும் பிரதர், வாழ்க்கையில் எனக்கு நிம்மதி தான் முக்கியம் அப்படி சொன்னாங்க. அவங்க அழுது 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 அந்த அந்த கண்ணு ரொட்டேஷன் ஆகிறது நின்று போச்சு. அந்த கண்ணு ரொட்டேஷன் ஆகலை, அந்த இமை அப்படியே நின்றுச்சு, மூடலை. அதுக்கு ஒரு 250 ரூபாய்க்கு ஒரு மருந்து என்கிட்ட மொபைலில் அனுப்பிச்சாங்க, நான் தான் அதை போய் வாங்கி கொடுத்தேன். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு போராட்டம், நெருக்கடி. ஏன்னா பணம் வாழ்க்கையில் பெருசு கிடையாது, சொத்து வாழ்க்கையில் பெருசு கிடையாது. ஒரு மனிதனுக்கு ஒரு உண்மையான ஆசீர்வாதம் தேவன் தர்ற சமாதானம் தான் முக்கியம். ஹல்லேலூயா. அதை தேவன் மட்டும்தான் தர முடியும், வேறு யாரும் தர முடியாது. ஹல்லேலூயா. எனவே நம்ம அவர் தர்ற சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். எனக்கு அருமையானவரில் அவரை உறுதியாய் பற்றி கொள்ளணும். ஹல்லேலூயா. அதை நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போது நீங்கள் சமாதானம் அருளும் கர்த்தர் அந்த தலைப்புக்கு உகந்த ஒரு வசனமாக, முதல் வசனமாக சங்கீதம் 29ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க. ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த ஒரே வசனத்தில் கர்த்தர் 3 ஆசீர்வாதங்களை கூறுகிறார். யாரெல்லாம் நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ, அவருடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு உங்கள் வாழ்க்கை அவருடைய கரத்தில் அர்ப்பணித்திருக்கிறீர்கள். எனக்கு அன்பானவரில் அவர்களுக்கு கர்த்தர் தருகிற ஆசீர்வாதங்களில் ஒரு பிரதானமான ஆசீர்வாதம் என்னென்னா, முதல்ல அவர் உங்களுக்கு பலன் தருவார். ஏன்னா இந்த உலகத்தில் பலவிதமான நெருக்கடிகள் உண்டு. இந்த உலகம் பாவத்தினாலும் பாவத்துடைய பிரசனத்தினாலும் சாத்தானுடைய வல்லமையினாலும் நிறைந்து காணப்படுகிறது. இந்த உலகத்தில் நாம் கர்த்தருக்காக வைராக்கியமாய் ஜீவிக்க, நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள, விசுவாச வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு பெரிய போராட்டத்தை நாம் போராட வேண்டியதாக இருக்குது பிரியமானவர்களே. எனவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்கிறார், நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், என்னுடைய ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். உங்களுடைய விசுவாசத்தை, என்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்றதுக்கே ஒரு பெரிய போராட்டம் நம்ம போராடணும் பிரியமானவர்களே. ஏனென்றால் இந்த உலகம் இன்னமும் சாத்தானுக்கு அடிமையாக தான் கிடக்கு.
பாவமும் பாவத்தின் பிரசனமும் நிறைந்த ஒரு உலகமாய் காணப்படுகிறது. இந்த உலகத்தில் கரை திரை பிழையற்றவர்களாக, கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாக, கர்த்தருக்கு சாட்சி உள்ளவர்களாக, கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் போராடி தான் ஆக வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்தவம் என்றாலே ஒரு ஏதோ பஞ்சு மெத்தையில் வாழ்கிற வாழ்க்கை அல்ல, அது முள்ளின் மெத்தை. கர்த்தருக்காக நம்ம வைராக்கியமாக ஜீவிக்கணும். எவ்வளோ தடைகளை நம்ம கடந்து போக வேண்டியதாக இருக்குது, எவ்வளவு கஷ்டங்களை, எவ்வளோ நெருக்கடிகளை சகித்து நம்ம கர்த்தருக்காக நிற்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, நான் என் ஜனத்துக்கு பலன் கொடுப்பேன். இந்த போராட்டம் எல்லாத்தையும் ஜெயிக்கிற பலன், இது ஏதோ மாம்ச பலன் கிடையாது, உன்னதத்திலிருந்து வருகிற ஆவியின் பலன். அல்லேலூயா. எனவே தான் அப்போஸ்தலனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்கள் சொல்லும் பொழுது இப்படி சொன்னார், உன்னதத்திலிருந்து வருகிற பலனை நீங்கள் பெற்றுக்கொள்கிற வரைக்கும், என்னிடத்தில் கேள்விப்பட்ட என் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும் நீங்கள் எருசலேமை விட்டு எங்கும் போக வேண்டாம், பரிசுத்தாவின் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் என்று சொன்னார். நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் சமாரியாவிலும் எருசலேமிலும் பூமியின் எல்லை எங்கு எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. இந்த பலனை கர்த்தர் மட்டும்தான் தர முடியும். பிரியமானவர்களே, அல்லேலூயா. நீங்கள் பாருங்கள், பெரிய பெரிய படிப்பு படித்தவங்களாம் பாருங்கள், பிஹெச்டி முடிச்சிருப்பாங்க, எம்எஸ்டி முடிச்சிருப்பாங்க, டாக்டரேட் வாங்கியிருப்பாங்க, எம்பிபிஎஸ் பண்ணியிருப்பாங்க. அல்லேலூயா. அவங்க படிப்புலேயே சொல்லி கொடுத்துருங்க, சிகரெட் குடிக்கிறது அது உடலை பாதிக்கும். அல்லேலூயா. மதுபானம் குடிக்கிறது லங்ஸை பாதிக்கும், எல்லாம் போட்டிருக்கோம். ஆனாலும் பாருங்கள், அவங்க படித்த படிப்பு அந்த பாவத்திலேருந்து அவங்கள விடுதலையாக்க முடியல. அல்லேலூயா. தெரிஞ்சிட்டே குடிப்பாங்க, தெரிஞ்சிட்டே தப்பு பண்ணுவாங்க. ஏன்னா அறிவுக்கும் ஞானத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. என்னென்னா, அறிவு நல்லது கெட்டது ரெண்டுமே நமக்கு தெரிய வைக்கும், ஆனால் கெட்டதை மட்டும்தான் செய்ய வைக்கும். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் நானும் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறபடினால, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அல்லேலூயா. நம்ம கர்த்தருக்கு ஞானம் எப்படின்னா, நல்லது கெட்டது ரெண்டையும் போதிக்கும், ஆனால் நல்லது மட்டும்தான் நமக்கு செய்ய வைக்கும். நமக்கு அறிவு பெருசு கிடையாது, ஞானம்தான் முக்கியம். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் பார்த்து ரொம்ப மனசில் வேதனைப்பட்டிருக்கேன். இவ்வளோ படிச்சிருக்காங்க, இவ்வளவு நல்லா சம்பாதிக்கிறாங்க, இவ்வளவு கர்த்தர் அறிவை கொடுத்துருக்கிறார், ஆனால் ஞானத்தை கொடுக்கலையே. இப்படி பாவத்தில் இருக்கிறாங்களே, இப்படி பாவத்தை தண்ணீரை போல பருகிறாங்களே, இப்படி பாவத்தை துணிகரமாக செய்கிறாங்களே, எப்படி இந்த துணிகரம் உங்களுக்கு வந்துச்சு? அல்லேலூயா. அப்போ தான் ஆண்டவர் எனக்கு உள்ளத்தில் தந்த ஒரு வார்த்தை என்னென்னா, அறிவு என்பது வேறப்பா, ஞானம் என்பது வேற. அவங்களுக்கு அறிவு இருக்குது, ஆனால் ஞானம் இல்லை. அல்லேலூயா. எனவே எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, நம்ம கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்றால் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய கரத்தில் நம்மளை அர்ப்பணிக்கும் பொழுது எனக்கு அன்பானவர்களை, கர்த்தர் அந்த ஞானத்தை தருவார், அந்த பலனை தருவார். பூமியில் இருக்கிற எல்லா சவால்களை மேற்கொள்கிற பலன், சத்துரு கொண்டு வருகிற எல்லா வல்லமைகளை மேற்கொள்கிற பலனை கர்த்தர் தருவார். ரெண்டாவதாக எனக்கு அன்பானவர்களே, அவர் சமாதானம் தந்தர்லி நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சமாதானம் தருவார். இந்த உலகத்தில் 1000 துன்பம் இருந்தாலும் 1000 கஷ்டம் இருந்தாலும் எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, யோவான் 14:27, நான் உங்களுக்கு வாசிங்க யாராவது. ம் 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 ஆமீன். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய சத்துருடைய நெருக்கடி என்னன்னா, பயம்தான். இந்த பயத்தை நீங்கள் தான் விட்டுட்டு வெளியே வரணும். அல்லேலூயா. இயேசு பெரியவராக இருக்கிறார். என்னதான் என்னை சுற்றிலும் 1000 பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் எதை பற்றியும் கலங்காமல் பயப்படாமல் கர்த்தர் தர்ற சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தருடைய கருத்தில் உங்களை அர்ப்பணிங்க. பிரியமானவர்களே, என்ன வேணா இருக்கட்டும், இந்த உலகத்தில் என்ன போராட்டம் இருக்கட்டும், நெருக்கடி இருக்கட்டும், அல்லேலூயா, நீங்கள் தேவன் பெரியவர், நீங்கள் விசுவாசிங்க, கர்த்தர் உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பார். நீங்கள் விசுவாசிக்காத வரைக்கும் அந்த தைரியம் வராது. ஏனென்றால் இன்றைக்கு சமாதானத்தை தேடி உலகத்தின் மக்கள், உலகத்தின் ஜனங்கள் சமாதானம் தேடி பல இடங்களுக்கு போகிறாங்க. கால்நடையாக போகிறாங்க, மொட்டை போடுறாங்க, சிலர்லாம் பார்த்தா எப்போவுமே குடிச்சிட்டே இருக்காங்க. காரணம் என்னென்னா, எனக்கு அப்போ அந்த போதையில் இருக்கும்போதாவது எனக்கு சமாதானம் கிடைக்கணும். ஆனால் அந்த உலகம் தர சமாதானம் எவ்வளோ நேரம்னா, அந்த போதை இருக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு அந்த சமாதானம் இருக்கிற போல தெரியும். அல்லேலூயா. போதை தெளிஞ்சவன என்ன ஆகும், மறுபடியும் அதே பாரம், அதே நெருக்கடி. சிலர்லாம் படமாக பார்த்துருப்பாங்க, 3 மணி நேரம் 5 மணி நேரம், சிலர்லாம் 10 மணி நேரம் பார்த்துட்டு இருப்பாங்க. என்னென்னா, அதை பார்க்கும்போது தான் கொஞ்சம் சமாதானமாக இருக்குது. ஆனால் படம் முடியும், ஆனால் பிரச்சனை முடியாது. அல்லேலூயா. மறுபடியும் அந்த பழைய பாவத்தில், பழைய காரியத்தில், அதே நினைவில் இருந்து அவங்க இருதயத்தை வாட்டும். பிரியமானவர்களே,
ஆனால் தேவன் தர சமாதானம் எப்படின்னா உலகம் தர சமாதானம் போல அல்ல. ஹல்லேலூயா. என்றென்றைக்கும் நித்தியமாக நம்மிடத்தில் நிலைத்திருக்கும்படியாக தேவன் நமக்கு பூர்ண சமாதானத்தை தந்து நம்மை நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26வது அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், என்னை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் அவரையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அவரையே நம்பி இருக்கணும். அல்லேலூயா. உங்களுடைய கஷ்டத்தில், உங்களுடைய துன்பத்தில், எல்லா சூழ்நிலை நீங்கள் அவரையே நம்பி இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. என்ன வந்தாலும் சரி, நமக்கு முன்பதாக என்ன நெருக்கடி வந்தாலும், சாத்தான் வெள்ளம் போல எழும்பி என்ன போராட்டத்தை கொண்டு வந்தாலும், எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் அவரை நம்பி இருங்க. என் கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் பெரியவர், என் கர்த்தர் வாக்கு மாறாதவர், என் தேவன் எனக்கு அற்புதங்களை செய்கிறவர், அவர் என்னை ஆசீர்வதிக்கிறவர் என்று சொல்லி அவரை நீங்கள் நம்பியிருந்த எனக்கு அன்பானவர்களே, ஒரு நாள் அவர் உங்களை கைவிட மாட்டார். ஏனென்றால் ஆண்டவர் நமக்கு ஏற்கனவே வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். ஆண்டவருக்கு தெரியாமல் எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதே கிடையாது. நீங்கள் வாசித்து பாருங்கள், யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னு ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் முறைட்டு. அதை வாசிக்கிறீங்களா? யோவான் 30 இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் என்ன உண்டு? உபத்திரம் உண்டு. ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்க, நமக்கு உலகத்தில் ஏன் இந்த பாடு, ஏன் இந்த கஷ்டம்னா ஆண்டவரே ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், அந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றிலும் நமக்கு ஜெயத்தை தருவார் பிரியமானவர்களே. நம்முடைய ஆண்டவர் தோற்று போன தெய்வம் அல்ல. ஹல்லேலூயா. இயேசுவை ஒரு நாள் சாத்தான் ஜெயிக்கவே முடியாது. நீங்கள் கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை தைரியப்படுத்துகிறேன், உற்சாகப்படுத்துகிறேன். அவர் உங்களுக்கு பலன் கொடுப்பார், அவர் உங்களுக்கு சத்துவத்தை கொடுப்பார், அவர் உங்களுக்கு சமாதானத்தை தந்தரலி உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எனவே தான் ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். இந்த உலகம் அப்படி தான், இந்த உலகத்தில் நெருக்கடி உண்டு தான், உலகத்தில் நமக்கு கஷ்டங்கள் உண்டு தான். ஆண்டவர் ஏற்கனவே சங்கீதக்காரன் மூலமாக சொல்லியிருக்கிறார். சங்கீதம் 34:19 நீங்கள் வாசித்து பாருங்கள், நீதிமான்களுக்கு வரும் துன்பம் அநேகமாக இருக்கும், ஆனால் அவை எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் அவனை விடுதலையாக்குவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்குவார். எதுலையுமே உங்களை கைவிட மாட்டார் பிரியமானவர்களே. அல்லேலூயா. நீங்கள் கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. இன்றைக்கு நான் உங்களை தைரியப்படுத்துகிறேன், உற்சாகப்படுத்துகிறேன். சமாதானக்காரனர், சமாதானத்தின் தேவன் அவர் உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களை கைவிட மாட்டார். இன்றைக்கு ஒருவேளை இன்றைக்கு ராத்திரியில் நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்க, அல்லது சர்ச்சுக்கு வரும்போது எப்படி ஜெபம் பண்ணிட்டு வந்துடுங்க, அல்லது இந்த மாதத்தில் நீங்கள் என்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறீங்க எனக்கு தெரியாது. ஆனால் என் ஆவியில் உணர்த்தப்படுறதை சொல்கிறேன். அல்லேலூயா. நான் இன்றைக்கி வீட்டிலேருந்து கிளம்பும் போதே, நேற்று நைட்டு ஆவியானவர் என் உள்ளத்தை பாரப்படுத்தினார். கிளம்பும் போதே பிரத்யேகமாக அதை நான் ஃபீல் பண்ணேன். ஒரு ஆவி போராடுது. அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக போராடுது, உங்களை மடங்கடிக்க, உங்களை நிர்மூலமாக்க, உங்களை சாகடிக்க ஒரு சத்துரு போராடுது. ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நான் வரும்போதே அதை கரெக்டாக ஃபீல் பண்ணேன். எனக்கு அருமையானவரில் கிளம்புறேன், 2 பைக் எனக்கு முன்னாடி போகுது, ஒரு லாரியை ஓவர்டேக் பண்ணுறோம். 2 பைக்கு சாதாரணமாக ஓவர்டேக் பண்ணது என்னால் முடியல. அப்படி போகிறேன், ஏதாவது உள்ளே குறுக்க போகிறது, ஏதாவது ஒரு கார் வருது. அல்லேலூயா. எனக்குள்ளே ஒரு பயம், என்னடா அது இப்படி இருக்க, ரொம்ப ஒரு சிம்பிளாக கிராஸ் பண்ணி போகலாம், போக முடியல இந்த ரோட்டில், திருன்ற ரூட்டில். அல்லேலூயா. அந்த ஜெயா காலேஜ் முன்னாடி திரும்பி வரும்போது, அல்லேலூயா, இப்படி திரும்புகிற சாதாரண இடம் தான், எதிர்பார்க்க சடுதியாக ஒரு பைக் உள்ளே குறுக்கிடுது. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். அல்லேலூயா. ஆனால் வீட்டில் நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு கிளம்பலைன்னா நிச்சயமாக ஏதாவது நடந்திருக்கும் பிரியமானவர்கள். நல்லா ஜெபிச்சுட்டு தான் கிளம்புனேன். நீங்கள் பயப்படாதீங்க. உங்களுக்கு விரோதமாக, அது எனக்கு விரோதமாக போராடுற ஆவி கிடையாது. உங்களை அழிக்கும்படி, உங்களை நிர்மூலமாக்கும்படி, அல்லது உங்களுக்கு ஒரு சோர்வை கொண்டு வந்து, உங்களுக்கு ஒரு பலவீனத்தை கொண்டு வந்து, அல்லது ஒரு வியாதியை கொண்டு வந்து உங்கள் விசுவாச வாழ்க்கையை முடிக்க நீங்கள் இயேசுவை விட்டு பின்வாங்க, சபையை விட்டு பின்வாங்க போராடுகிற அந்த ஆவி, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை இது. தீர்க்க தரிசனமான வார்த்தை. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22லேருந்து 24 வரைக்கும் நீங்கள் வாசிங்களேன். நியாயாதிபதிகள் 6:22லேருந்து 24. நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம். தூதன் என்று கண்டு,
உனக்கு சமாதானம். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தர்ற வார்த்தை இதான் பிரியமானவர்களே, என் மகளே, என் மகனே, உனக்கு சமாதானம் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்க. நீ சாவதில்லை என்று சொன்னார். இது கிதியோனை குறித்து நான் பேசினா கண்டிப்பா 12 மணிக்கு தான் முடிக்க முடியும். உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. கிதியோனுடைய நிலைமை உங்களுக்கு தெரியும். பயந்து கலங்குற ஒரு மனுஷன், அவன் கர்த்தரை ஏதோ ஒரு ஆவியா அவன் பார்க்கல, ஒரு மேகத்தை போல பார்க்கல, ஏதோ ஒரு நிழலுருமாய் பார்க்கல, ஒரு மனிதனுடைய சாயலாய் அல்லது தேவ தூதனுடைய சாயலாய் முகமுகமாய் கர்த்தரை சந்தித்து அந்த மனிதன் சொல்ற வார்த்தை, ஐயோ ஆண்டவரே, நான் செத்து போய்விடும் போல இருக்கிறதே என்று சொன்ன பொழுது, அவன் பயந்து கலங்கின பொழுது கர்த்தர் சொன்னார், நீ சாவதில்லை, உனக்கு சமாதானம். அல்லேலூயா. அதே போலதான் அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்க உங்க குடும்பத்தில் என்ன சூழ்நிலை எனக்கு தெரியாது, நீங்க போற கஷ்ட பாதை என்ன பாதை எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தருடைய ஊழியக்காரனாய், கர்த்தருடைய திறப்புல நிற்கிற ஒரு மனிதனாய் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நல்ல கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க அந்த வல்லமையை, பெற்றுக்கொள்ளுங்க அந்த ஆசீர்வாதத்தை, கர்த்தர் தருகிற அனுகிரகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க சாவதில்லை. கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். அது ஒருவேளை ஒரு வியாதியாக இருந்தா நீங்க அந்த வியாதியில் மறிப்பதில்லை. கர்த்தர் இன்றைக்கு உங்களை சுகமாக்குறவராக இருக்கிறார். அது ஒருவேளை அது யூட்ரஸில் இருக்கிற ஒரு பலவீனமாக இருக்கலாம், யூட்ரஸில் இருக்கிற ஒரு கட்டியாக இருக்கலாம், அல்லது நீங்கள் நினச்சிருக்கலாம், ஆண்டவரே குழந்தை பாக்கியம் உண்டாகாமல் எப்படியே கடைசி வரைக்கும் இப்படியே வாழ்ந்து மறிக்க வேண்டியதா. கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், அல்லேலூயா, இந்த வருஷம் இந்த டிசம்பர் முடிவு இருக்கும்போதாகவே கர்த்தர் உங்களுடைய கற்பத்தை தொட்டு ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீங்க மலடியாய் மறிப்பதில்லை. அல்லேலூயா. மலடியை சந்தோஷமான பிள்ளை தாழ்ச்சியாய் மாற்றுகிற கர்த்தர் உங்களுடைய கற்பத்தை இந்த நாளில் தொடுகிறார். உங்களுடைய பலவீனத்தை கர்த்தர் மாற்றுகிறார். ஒருவேளை உங்களுக்கு ஒரு ஆவி போராடி கொண்டிருக்கலாம், அது உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். எதற்கெடுத்தாலும் பயம், எதற்கெடுத்தாலும் கலக்கம். ஆண்டவரே, ஒரு விபத்து நடந்துருமா, அப்படி ஆயிருமா, இப்படி ஆயிருமா என்று நீங்கள் கலங்கி வந்திருக்கலாம். அருமையான தேவ ஜனமே, சபையை இன்றைக்கு அன்போடு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். கர்த்தராகிய தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தர் திருவுள்ளம் பெற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு சமாதானம், உனக்கு சமாதானம். நீ சாவதில்லை. ஆனால் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பாதத்தை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. நீர்தான் என் தஞ்சம் ஆண்டவரே, நீர் எனக்கு கோட்டை, நீர்தான் எனக்கு துருகம், நீர்தான் எனக்கு எல்லாம் ஆண்டவரே. உம்மை விட பெருசு இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே இல்லைப்பா. அல்லேலூயா. நீங்க தான் எனக்கு பெருசு ஆண்டவரே. உங்களை விட எனக்கு சொத்து பெருசு கிடையாது, உங்களை விட எனக்கு எந்த சுதந்திரமும் பெருசு கிடையாது, உங்களை விட என் வேலை எனக்கு பெருசு கிடையாது, உங்களை விட என் புருஷன் எனக்கு பெருசு கிடையாது, உங்களை விட என் மனைவி எனக்கு பெருசு கிடையாது ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தர்க்காய் வாழ்வதற்கு உங்களை ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் சொல்றார், உனக்கு சமாதானம். கர்த்தரோடு உங்களுக்கு ஒரு சமாதானமான ஒரு உறவு இருந்துச்சுன்னா, கர்த்தரோடு உங்களுக்கு ஒரு நல்ல ஐக்கியம் இருந்தா உங்க குடும்ப ஐக்கியம் எல்லாமே சரியாயிரும். கர்த்தரோடு உங்களுக்கு நல்ல ஒரு தொடர்பு இருந்தா உங்க பிள்ளைங்க ஆட்டோமேட்டிக்காக நல்லா ஆயிடுவாங்க. ஒருவேளை பிள்ளைங்களுடைய இந்த நிலைமையை பார்த்து இப்படி தான், இவ்வளோதான் பிள்ளைங்க நிலைமை, இப்படி தான் பிள்ளைங்க இருப்பாங்க போல, இதை பார்த்து இப்படியே மறிக்க வேண்டியதான் போல அப்படின்னு நீங்கள் நினச்சா, இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், மகளே உனக்கு சமாதானம், மகனே உனக்கு சமாதானம், நீ இதில் மறிப்பதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உனக்கு சமாதானத்தை தந்து நடத்துவேன், உன் பிள்ளைகளை நான் சந்திப்பேன். ஏனென்றால் நீங்கள் வாசித்து பாருங்கள், மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4:5 அந்த வசனத்தை வாசிப்போனா, ஹல்லேலூயா, மீகா 5வது அதிகாரம் 4:5 அந்த வசனத்தை வாசிப்பீங்கன்னா, மேய்ப்பர் அவர் நின்று கொண்டு உங்களை நடத்துவாருங்க. நம்முடைய தேவன் நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த நல்ல மேய்ப்பன் கல்வாரியிலே நமக்காக ஆட்டுக்குட்டியாய் மாறினார். அவருடைய ஆடுகளை அவருடைய கையின் கீழ் ஆடுகளாய், அவருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு நல்ல ஆடாய் அவருடைய கையில் நம்மளை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் நின்று கொண்டு நம்மை மேய்ப்பார். இவரே சமாதானக்காரனர். ஹல்லேலூயா. அந்த நல்ல மேய்ப்பன் நமக்கு அவரே சமாதானக்காரராக இருக்கிறார். அடுத்து வாசிங்க சிஸ்டர்.
ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, அசிரியன் என்றாலே சாத்தான். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் காரியங்களை செய்கிற எந்த மனிதனா இருக்கட்டும், எந்த பிசாசா இருக்கட்டும் பிரியமானவர்களே, அது சாத்தானாலே உண்டாக்கப்படுகிற ஒரு காரியம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நானே சமாதானக்காரர். சாத்தான் உன் குடும்பத்தை தொடுவதில்லை, சாத்தான் உன் பிள்ளைகளை தொடுவதில்லை, சத்ருவுடைய அரண்மனைக்குள்ள வருவதில்லை, சத்ருவுடைய அலங்கத்திற்குள்ள வருவதில்லை. சாத்தானுடைய கிரியைகள் ஒன்றும் உன் பிள்ளைகளை அசைப்பதில்லை, உன் ஊழியத்தை அசைப்பதில்லை, உன் சபையை அசைப்பதில்லை. ஏன்னா நான் நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறேன், நானே சமாதான காரணராய் இருக்கிறேன், நான் உனக்கு சமாதானத்தை தந்து நடத்துவேன் என்று வானத்தை பூமியை உண்டாக்கிற கர்த்தர் திருவுளம் பெற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அசீரியன் உன் வாசல் வழியா வருவதில்லை. அப்படி வந்தா தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. உனக்கு விரோதம் அந்த அசுத்த ஆவி தம்முடைய தூதர்கள் கட்டளையிடும் பொழுது எனக்கு அன்பானவர்களே, தேவன் அதை பார்த்து கொண்டு அமைதியாக இருப்பாரோ? இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்ல, நானே உன்னுடைய நல்ல மேய்ப்பன், நான் சமாதான காரணர். உனக்கு விரோதமாக அசிரியன் உன் எல்லையை மிதிக்கும் போது, உன் வீட்டுக்கு வரும்போது, உன் வீட்டுக்குள்ள பிரவேசித்து உன் பிள்ளைகளை குலைக்க, உன் குடும்பத்தின் சமாதானத்தை குலைக்க, உன் பிள்ளைகளுடைய நன்மைகளை திருட, உன்னுடைய பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தை திருட நான் அனுமதிக்க மாட்டேன் என்று கர்த்தர் திருவுளம் பெற்றுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் திருவுளம் பெற்றுகிறார். உனக்கு வருகிற நன்மைகள் வருகிறது, உன்னுடைய ஆசீர்வாதம் வருகிறது, உன்னுடைய சமாதானம் வருகிறது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். அப்படி அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஆவியில் நிறைந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரை நோக்கி பாருங்க. கர்த்தருடைய கையில் உங்களை ஒப்புக் கொடுங்க, குடும்பத்தை ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் உங்களை தாங்குகிறதா இருக்கு பிரியமானவர்களே. அவரே சமாதான காரணர், வேற யாரும் சமாதான காரணர் கிடையாது. உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் சித்தப்பாவோ பெரியப்பாவோ அல்லது உங்கள் அம்மா அப்பாவோ அல்லது உங்கள் தம்பி தங்கச்சியோ சமாதானத்தை கொண்டு வர முடியாது. ஹல்லேலூயா. அவரே சமாதான காரணர். அவர் உங்களை மேய்க்கட்டும், அவர் உங்களை நடத்தட்டும், அவர் உங்களை ஹல்லேலூயா பாதுகாக்கட்டும். அப்படி செட்டை நிழல்ல உங்களை ஒப்பு கொடுங்க பிரியமானவர்களே. குடும்பத்தை ஒப்பு கொடுங்க. அப்படி ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் அசீரியன் உன் வாசல் வழியாய் வருவதில்லை, உன் நிலைக்கால் அவன் கால் படுவதில்லை. கர்த்தர் வேலி அடைப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் பாதுகாப்பார். இதுக்கு மேலே நான் விலைக்கு பேசுகிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. நம்ம ரெண்டு புள்ளிகளை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அவர் தர சமாதானத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்வது, அவர் தர சமாதானத்தை நிறைவை எப்படி என் வாழ்க்கையில் பிரதிபலிப்பது, எப்படி அதை அறிந்து கொள்வது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எனக்கு அன்பானவர்களே, முதல்ல நீங்கள் எந்த ஒரு காரியத்திற்காக எந்த ஒரு விஷயத்துக்காக ஜெபிக்கிறீங்களோ கர்த்தர் உங்கள் இருதயத்தில் அந்த சமாதானத்தை வைப்பார். முதல்ல அவர் தர சமாதானத்தை நீங்கள் எங்கே பெற்றுக்கொள்ள, முதல்ல கண்களை பார்க்குறத விட இருதயத்தில் ஆவியில் நீங்கள் பார்ப்பீங்க. ஆவியானவர் அதை உங்களுக்கு உணர்த்துவார். அப்படி ஜெபிக்கும்போது ஹல்லேலூயா பைபிளை வாசிக்கும் போதே ஒரு கலக்கத்தோடு, ஒரு திகிலோடு, ஒரு பயத்தோடு வாசிக்கும் போது உங்கள் உள்ளத்துக்குள்ளே தேவ சமாதானம் நிரப்பது பாருங்கள். அதுதான் தேவன் உங்களை நடத்துகிறார், அதுதான் தேவன் உங்களுக்கு தர்ற சமாதானம், அதுதான் அடையாளம் பிரியமானவர்கள். அதை நீங்கள் பற்றி கொள்ளுங்க, அதுக்காக நன்றி சொல்லுங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். ஏனென்றால் நீங்கள் வாசிங்க, கொலோசியர் நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாய் சொல்லுகிறார். முதல் புள்ளி, உங்கள் இருதயத்தில் அவர் சமாதானத்தை தந்து நடத்துவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட 5 வசனம் வாசிக்கணும், வாசிச்சுட்டா நல்லாயிருக்கும். 12 to 17 வரைக்கும், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 17 வரைக்கும். ம் 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 ஒரு நிமிஷம் சிஸ்டர். ஹல்லேலூயா. முதல்ல உங்கள் இருதயத்தில் உங்களுக்கு சமாதானம் இருக்குன்னா எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல இன்றைக்கு நீங்கள் மன்னிச்சிருங்க. ஹல்லேலூயா. ஏன்னா நான் உண்மை தைரியமாக என்னால் சொல்ல முடியும். சிலர்லாம் நீங்கள் போராடிட்டு இருக்கீங்க, குடும்பத்தில் சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை. இன்றைக்கி நேரத்தில் கிட்டத்தட்ட பல மாதங்களாக, பல நாட்களாக, அல்லது இந்த மாதம் இந்த ஜூலை துவங்கி நீங்கள் சில விஷயங்களுக்காக போராடிட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், மன்னிச்சிரு, விட்டுரு. ஹல்லேலூயா. ஏன்னா இன்றைக்கு கிறிஸ்தவ உலகமே ஒரு கட்டில், ஒரு சிறையிருப்பில் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த மன்னிக்க முடியாத ஒரு சுபாவம், கசப்பை இருதயத்தில் வளர்த்துட்டு அவங்க கட்டில் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா லாசரு உயிரோடு எழும்பும்போது ஆண்டவர் இப்படி தான் சொல்கிறார், இந்த கல்லை முதல்ல புரட்டிருன்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த கல் புரட்டினா தான் லாசர் வெளியே வர முடியும். ஹல்லேலூயா. அந்த கல் இல்லை ஆண்டவரை நீங்களே போடுற, ஆண்டவர் எல்லாத்தையும் செய்ய மாட்டார். நம்ம செய்ய வேண்டிய பங்கு ஒன்று இருக்குது, நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செஞ்சிடணும். ஹல்லேலூயா. அப்புறம் கர்த்தர் செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்வார்.
இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய உயிர்த்தெழுதல் வல்லமை, உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு உயிர்த்தெழுதல் வல்லமை இன்னும் வெளிப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் அந்த கசப்பு என்ற கல் உங்கள் இருதயத்தில் இன்னும் இருக்குது, புரட்டப்படாமல் இருக்குது. நீங்கள் தான் அதை புரட்டி போடணும். அது உங்களுக்கு பண்ண துரோகமாக இருக்கலாம். ஒருவேளை உங்கள் சொத்தை கூட அவங்க எடுத்திருக்கலாம். இன்றைக்கி ஆண்டவரே எனக்கு பெரிய சொத்து நீங்கள் நினச்சி அதை விசுவாசித்து அந்த கர்த்தருடைய கருத்தில் அதை ஒப்பு கொடுத்துருங்க. அல்லேலூயா, மன்னிச்சிருங்க எனக்கு அன்பானவர்ல. ஏனென்றால் நம்ம அந்த பரலோக ஜெபத்தில் கூட ஆண்டவர் அதான் சொல்லுகிறார், பிதாவே எங்களுடைய கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். அந்த மத்திய 6:14-15 நீங்கள் வாசித்து பாருங்கள். நீங்கள் மற்றவங்களுடைய கடன்களை மன்னியாதிருந்தால் கர்த்தர் உங்கள் கடன்களை மன்னியாமல் இருப்பார். அல்லேலூயா. முதல்ல தேவன் உங்களுக்கு தர உங்கள் இருதயத்தில் உங்களுக்கு சமாதானம் வரணும்னா இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் சார்பில் பேச. ஏன்னா இது எல்லாருக்கும் இந்த வார்த்தை பொருந்தாது. யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு உண்மையாக கீழ்ப்படுறீங்களோ, ஏன்னா கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு தான் பலன் கொடுப்பார். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு சமாதானம் அருளி ஆசீர்வதிப்பார். அவருடைய ஜனமாக இருக்கிற நீங்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்கிற நீங்கள் என்ன பண்ணால் முதல்ல நீங்கள் மன்னிக்கணும் பிரியமானவர்களே. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பேதுருக்கு ஒரு பெரிய ஒரு சந்தேகம் என்னென்னா, எப்போ பார்த்தாலும் இந்த பையன் என்கிட்ட ரொம்ப பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கான் ஆண்டவரே. ஏசப்பாட்ட கேட்குறாங்க, அல்லேலூயா, ஆண்டவரே என் சகோதரன் அல்லது யாரோ ஒரு மனுஷன் அவன் எப்போவுமே எனக்கு பிரச்சனை பண்ணிட்டே இருக்கான், நான் என்ன பண்ண, ஒரு 7 தடவை மன்னிச்சா போதுமா ஆண்டவரேன்னு கேட்டோன்னே. ஏன்னா 7வது தடவை 8வது தடவை வந்தால் நான் அவன் மூக்கை உடைச்சிட்றேன். அல்லேலூயா. அல்லட்ட பட்டயத்தை எடுத்து ஒரே போட்டுறேன். ஏன்னா பேதுரு அப்படிப்பட்ட ஆள் தான். அல்லேலூயா. ஆனால் ஒன்று, ஆண்டவர் இன்றைக்கு அவர் உயிரோடு இருந்திருப்பாரானால் முதல்ல ஆண்டவர் சொல்கிற காரியம், நான் நிறைய நாடுகளை பார்த்து இப்படி தான் சொல்லியிருப்பார், பட்டயத்தை உரையில் போடு. ஏன்னா பட்டயத்தை எடுத்தவன் வாளால் தான் மறிப்பான். அது எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும் எனக்கு அருமையானவர்களே, இது மாற்ற முடியாத ஒரு சத்தியம். அது யார் வேணா இருக்கட்டும், பட்டயத்தை எடுத்தவங்களுக்கு பட்டயம் தான் முடிவு. இன்றைக்கு ரஷ்யாவை பார்த்து, உக்ரைனை பார்த்து, இஸ்ரேலை பார்த்து, பாலஸ்தீனத்தை பார்த்து, ஒவ்வொரு தேசத்தையும் பார்த்து ஆண்டவர் சொல்லியிருப்பார், உன் பட்டயத்தெல்லாம் உரையில் போடு. அல்லேலூயா. சமாதானத்தை தேடுன்னு ஆண்டவர் சொல்லியிருந்திருப்பார். இன்றைக்கி அது போல் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை பேதுரு ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. மத்திய 18 நீங்கள் வாசிச்சிருப்பேன். ஏன்னா எல்லா வசனத்தையும் சொல்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. ஆண்டவரே என் சகோதரன் எனக்கு விரோதமாக 7 தரம் தப்பு பண்ணால் கூட அவனை எப்போ மன்னிக்கணும் ஆண்டவரை? 7 தரம் மன்னிச்சா போதுமான்னு கேட்டவனே ஆண்டவர் சொல்லுங்க, 7 தரம் இல்லை, 70 தரமும் அவன் உனக்கு தப்பு பண்ணிட்டு உன்கிட்ட சாரி கேட்டா, மன்னிப்பு கேட்டா, நீ மன்னிச்சு விட்டுரு. அல்லேலூயா. அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் நம்ம எண்ணிட்டு இருக்கணும், எண்ணக்கூடாது. எத்தனை வாட்டி நம்ம மன்னிக்கணுமோ மன்னிச்சிடணும் பிரியமானவர்களே. கர்த்தர் நம்முடைய தப்பிதங்களை எல்லாவற்றையும் மன்னிப்பார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் நமக்கு சமாதானத்தை தருவார். அல்லேலூயா. இப்போ படிங்க சிஸ்டர், இப்போ படிங்க. ஆமேன். ஒரு நிமிஷம். அல்லேலூயா. அன்பு இருந்தால் ஈஸியாக நம்ம மன்னிச்சிடலாம். அல்லேலூயா. இயேசுவை நேசிக்கிற ஒரு நேசம் நம்ம உள்ளத்தில் இருந்துச்சுன்னா கர்த்தர் சொன்ன எல்லாத்தையும் நம்ம நிறைவேற்றணும் பிரியமானவர்களே. நம்முடைய சத்ருவை கூட நம்ம மன்னிப்போம், நம்மளை சபிக்கிறவங்களை கூட நம்ம ஆஸ்வதிப்போம், நம்மை பகைக்கிறவங்களுக்கு நம்ம நன்மை செய்வோம். அப்படி தானே? இயேசுவை நீங்கள் உண்மையாக நேசிச்சான கண்பானவர்களே, இயேசு சொல்கிறதுக்கு கீழ்ப்படிது ரொம்ப லேசாக இருக்கும். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்றால் அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். அல்லேலூயா. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு காரியம் சொல்லிடுறேன். நீங்கள் மற்றவங்களை நேசிச்சிங்கன்னா, அல்லேலூயா, அவங்க என்ன பேசினா நீங்கள் சகிச்சுக்கிறீங்க. அது உங்கள் குடும்பத்தில் உங்கள் மாமியாராக இருக்கட்டும், அல்லது மச்சனராக இருக்கட்டும், அல்லது வெளியில் உள்ள ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும் பிரியமானவர்களே, கிறிஸ்துவுடைய அன்பு உங்கள் உள்ளத்தில் இருந்தால் ஈஸியாக நீங்கள் கடந்து போயிடலாம் எல்லாத்தையும். அல்லேலூயா. ஏனென்றால் நீங்கள் கிறிஸ்துவுடைய அன்பில் நிறைந்திருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் நன்மையாக தான் முடிப்பார், எதையுமே தீமையாக முடிக்க மாட்டார். அப்புறம் கர்த்தர் உங்களுக்காக ஆயத்த பண்ணினவைகளை நீங்கள் கண்கள் காணவில்லை, உங்களுடைய செவிகள் அவைகளை குறித்து நீங்கள் உணரவில்லை. அல்லேலூயா. உங்கள் இருதயத்தில் உங்கள் யோசனையில் அது தோன்றவும் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக மகத்துவமானவைகளை, மேலானவைகளை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இந்த சிந்தையை உங்களுக்குள்ளே வளர்ந்துடும் பிரியமானவர்களே. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு மனிதர் இருக்கிறார், ஒரு பெரிய செல்வந்தன். ஒரு 2 கோடிக்கு ஒரு ஆடி கார் வாங்குறார். அல்லேலூயா. ஆடி கார் வாங்கியிருக்கிறார். அவங்களுடைய நண்பர் அங்கே பக்கத்தில் நிற்கிறார். அந்த காரை காமிச்சிருக்கும்போது ஒரு நாய் அந்த வழியாக போகுது. அந்த வார்த்தை சொல்கிறக்கா என்னை மன்னிச்சிருங்க, தெரில, இப்போ நிறைய நாய் போகுது. அல்லேலூயா. ஏன்னா பார்த்து தான் போக வேண்டியிருக்கு. இப்போல்லாம் ஒரு நாய் 2 நாய் இல்லை, கும்பலாக நாய் தெரியுது. எல்லா ஸ்ட்ரீட்லையும் எல்லா ஊர்லேயும் அந்த பிரச்சனை இருக்குது. அல்லேலூயா. பெங்களூர் போனால் கூட பெங்களூர்லேயும் கும்பலாக நைட்டு 3 மணி 4 மணிக்கு போகிறோம், பயந்து ஒடுங்கி. ஏன்னா பைக்கில் தான் போகிறோம். அப்போ போகும்போது என்னாங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் பைக்கில் கூட்டி போகிறாங்க, நிறுத்தி நிதானமாக உருட்டிட்டு தான் போக வேண்டியிருக்கு. ஓட்டினா அந்த நாய் துரத்துமா.
அப்படி தான் போக வேண்டியதாக இருக்குது. ஹல்லேலூயா. எனவே எனக்கு அருமையானவரில் அந்த 2 கோடி கார் இருக்குது. ஒரு நாய் அப்படி போகும்போது நாய்க்கு ஒரு பெரிய பழக்கம் என்னென்னா, எந்த டயரை பார்த்தாலும் அது யூரின் பாஸ் பண்ணும். ஹல்லேலூயா. இப்போ இந்த 2 கோடி காரில் அந்த நாய் வந்து யூரின் போகுது. இந்த நண்பருக்கு வந்து பயங்கர கோபம் வருது. ஆனால் அந்த ஓனர் வந்து சிரிச்சிட்டே இருக்கார். ஹல்லேலூயா. அப்போ அந்த ஓனரை பார்த்து அந்த நண்பர் கேட்குறாரு, ஏயா 2 கோடி காரு அதில் நாய் இப்படி அசுத்தப்படுத்துது, உனக்கு கொஞ்சம் கூட கோபமே வரலையா, துரத்தி விடியா அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொன்னாராம், அது நாய், அதுக்கு என்ன தெரியும், 2 கோடி தெரியுமா 3 கோடி தெரியுமா? ஹல்லேலூயா. அது வேலையை செய்யுது. நம்ம என்ன செய்வோம், கழுவிட்டு நம்ம வாட்டில் போவோம். ஹல்லேலூயா. அதனால் கார் ஒன்றும் குறைஞ்சு போயிடாது அப்படின்னு சொன்னாராம். ஹல்லேலூயா. அது போல் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, உங்களுடைய வேல்யூ தெரியாதவங்க உங்களை பற்றி ஏதாவது சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொருத்தரும் மதிப்பு மிக்கவர்கள் கர்த்தருடைய பார்வையில். உங்களுக்காக தேவன் ரத்தம் சிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்காக தேவன் தம்முடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார். உங்களுக்காக தேவன் வானத்தை விட்டு இறங்கி இந்த பூமிக்கு வந்தார். உங்களை சொந்த பிள்ளையாக அவர் மாற்றியிருக்கிறார். உங்கள் வேல்யூ வந்து உலகத்தாருக்கோ மற்ற மனிதர்களுக்கு தெரியாது. அது அவங்க வாட்டில் அவங்க வேலை ஏதாவது சொல்லுவாங்க. நீங்கள் அவங்கள நேசித்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஏன்னா அவங்களுடைய கண்கள் இன்னும் திறக்கப்படலை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு குருடன் நீங்கள் பார்த்தா, ரோட்டில் பார்த்தா, ரோடு கிராஸ் பண்ணி போகிறாருன்னு அவரை திட்டுவீங்களா? ஐயோ பாவம் தெரியாமல் போகிறார் அப்படி தானே சொல்லுவீங்க. அதுபோல் உங்களை பற்றி உங்கள் வேல்யூ தெரியாதவங்க யாராவது பேசுனா அதை பெருசாகவே எடுத்துக்காதீங்க. கிறிஸ்துடைய அன்பு உங்களுக்குள்ளே இருக்கட்டும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. நல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்திடுமா. ஹல்லேலூயா. அந்த அன்பில் நீங்கள் நிறைஞ்சிருந்தா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி ரொம்ப சுலபமாயிரும். எவ்வளோ 2 கோடியாக இருந்தாலும் இயேசு தாங்க பெருசு, இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஹல்லேலூயா. எது வேணா இருக்கட்டும். ஹல்லேலூயா. இயேசுவோட இந்த உலகத்தில் பெருசு எதுவுமே கிடையாதுன்னு நீங்கள் போயிடுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும்போது தான் இந்த கீழே சொன்ன அந்த வசனம் வாசிங்க சிஸ்டர். இருதயங்கள் ஆளுக்கு. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு உங்களை ஒப்பு கொடுத்துட்டா தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளுமா. ஹல்லேலூயா. ஆளுனா முற்றிலும் உங்களை ஆக்கிரமித்துக் கொள்ளும். முடிச்சிருங்க, வாசிங்க. போதும் 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 சிஸ்டர். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நன்றி உள்ளவங்களா இருக்கணும் எப்பயுமே. முதல்ல வந்து மன்னிக்கிறவங்களா இருக்கணும். 2வது அன்புள்ளவங்களா இருக்கணும். 3வது நன்றி உள்ள. என்ன சின்ன காரியமாக இருந்தாலும் ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தணும் பிரியமானவர்களே. நீங்கள் அப்படி நன்றி செலுத்தும் போது எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, உங்கள் இருதயத்தை சிந்தையை தேவ சமாதானம் வந்து மூடிக்கொள்ளும். தேவ சமாதானம் வந்து ஆளுகை செய்யும். எதுக்கு நீங்கள் ஆராதனைக்கு சீக்கிரம் வரணும்னா எதுக்கு வரணும் தெரியுமா? ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறதுக்கு தான். இந்த வாரம் முழுவதும் நம்மளை பாதுகாத்தாரே, இந்த வாரம் முழுவதும் எவ்வளோ நன்மைகளை செய்தாரே. இன்றைக்கு நீங்கள் நானும் உயிரோடு இருப்பது நம்முடைய பலத்தினாலே அல்ல, நம்முடைய சாமர்த்தியத்தினாலே அல்ல. ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபத்தினால கூட இல்லை, கர்த்தருடைய கிருபையினால தான். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை கிருபையாய் பாதுகாத்தார், கிருபையாய் வழி நடத்தினார். கோவிடில் எவ்வளோ பேர் மரிச்சு போனாங்களே, பெரிய பெரிய செல்வந்தர்கள், பெரிய பெரிய ஞானிகள், ரொம்ப டாக்டரேட் முடித்தவங்க, டாக்டர் கூட மரிச்சு போனாங்க. ஆனால் நீங்கள் நானும் இன்றைக்கு நம்ம இருக்குமே. ஹல்லேலூயா. இன்றைக்கி ஜீவனோடு இருக்கிறது கர்த்தர் தந்த கிருபை தான் பிரியமானவர்களே. ஒவ்வொன்றுக்கும் நம்ம நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கணும். ஒவ்வொரு வாரமும் இந்த ஆலயத்தில் வந்து முழங்கால் போட்டு 2 கையை உயர்த்தி, அப்பா என்னை நீங்கள் பாதுகாத்தீங்களப்பா, நன்றி நீங்கள் சொல்லி பாருங்கள். நன்றி உள்ளவருக்கு இன்னும் நிறைய காரியங்களை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. இன்னும் நிறைய ஆசீர்வாத நிறைவுகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். எனக்கு தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆக்கிரமித்துக் கொள்ளும். எனவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அடுத்து கொலோசியருக்கு மட்டும் இல்லை, அதுக்கு முந்தின பிலிப்பியரில் சொல்கிறார், 4வது அதிகாரம் 6-7 உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரித்து உங்களுடைய எல்லா விண்ணப்பங்களையும் தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை உங்கள் சிந்தையை காத்துக்கொள்ளும்னு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே நான் அன்பான தேவ பிள்ளைகள், எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்கள். அப்பொழுது உங்கள் இருதயத்தில் தேவன் தர சமாதானத்தை நீங்கள் உண்மையாக பெற்றுக்கொள்வீங்க. தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆக்கிரமித்துக் கொள்ளும் பிரியமானவர்களே. அடுத்ததாக அந்த சமாதானம் உங்கள் மரணம் வரைக்கும் இருக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் மறிக்கிற வரைக்கும். ஏன்னா நான் உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன்னு சொன்ன ஆண்டவர் அதுக்காக ஒரு பெரிய விலை கிரயத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறார். அப்படி ஜீவனையே கொடுத்துட்டு போயிருக்கார், அவருடைய ரத்தத்தை சிந்திட்டு போயிருக்கிறார். ஹல்லேலூயா. எதற்காக என்றால் நம்ம சமாதானமாக இருக்கணும், நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும், நம்ம செழிப்பாக இருக்க வேண்டும் இந்த பூமியில். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சாட்சியாய் நாம் ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் சிலுவையில் அவ்வளவு பாடுகளை சகித்தார்.
அல்லேலூயா. ஏனென்றால் கண்பான மரண பரியந்த அந்த சமாதானம் இருக்கும் பிரியமானவர்களே. கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேற்றுக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் வாசித்து பாருங்கள். கடைசி இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 2வது அதிகாரம் 25 29 வரைக்கும் வாசிச்சா அங்கு சிமியோன் என்கிற அந்த ஆசாரியன் குழந்தையாய் வந்து அந்த இயேசுவை கரத்தில் ஏந்தி இப்படியா நன்றி சொல்ற நம்ம பார்க்குறோம். அதை மட்டும் வாசிக்கலாமா? ம் 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 பரிசுத்த ஆவி இருந்தார். ம் 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 கொண்டு வருகையில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து ம் ம் ஆமென். ஹல்லேலூயா. சமாதானத்தோடு போக விடுறது இப்போ ஆலயம் முடிஞ்சு சொல்லுவோமே, கிறிஸ்து உங்களை காக்க கடவர் சமாதானத்தோடு அந்த போகிறது இல்லை, அதோடு அவர் மரணத்தை காண போகிறார். ஹல்லேலூயா. அவர் என்ன நல்ல முதிர் வயதாயிற்று. ஹல்லேலூயா. இதை ப்ரேயர் முடிச்சு சமாதானமாக போங்கன்னு சொல்கிறது இல்லை, அந்த சமாதானம் இல்லை, கடைசி மரணம் வரைக்கும் கர்த்தர் நம்மை சமாதானமாய் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் தர சமாதானத்தை யாரும் எடுக்க முடியாதுங்க. எனவே தான் அங்கு சிமியோன் இயேசுவை கரத்தில் ஏந்தி தேவரீர் நல்ல முதிர் வயதில் சொல்றார், சமாதானத்தோடு உம்முடைய அடியனை போக விடுகிறீர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவப்பிள்ளை. ஏன்னா ஆண்டவர் ஏற்கனவே பேசியிருந்தா, நீ கிறிஸ்துவை காண மட்டும் நீ மரிப்பதில்லை என்று சொல்லி. ஹல்லேலூயா. வானம் ஒளிந்து போகும், பூமி மறைந்து போகும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகள் ஒரு காலம் மாறாது பிரியமானவர்களே. நீங்கள் அன்பில் நடங்க, மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்க, நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்க. தேவன் தர்ற சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளும். ஹல்லேலூயா. எது வரைக்கும் என்றால் கர்த்தருடைய வருகையோ உங்களது மரணமோ எது முந்தி சம்பவிக்குதோ எனக்கு அருமையானவர்களே, அது வரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை தந்து உங்களை நடத்துவதற்கு தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. அன்பில் நடங்க, எல்லாரும் நேசிக்க கற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அன்பு இல்லாதவன் தேவனை அறியான்னு இருக்கு. ஹல்லேலூயா. அன்பு தான் சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் தாங்கும். உங்கள் குடும்பத்தை நேசிங்க, பிள்ளைகளை நேசிங்க, கணவரை நேசிங்க, உங்கள் ஊழியரை நேசிங்க, சபையை நேசிங்க. ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு கஷ்டம் உங்களுக்கு இருக்குன்னா எனக்கு அன்பானவர்களே, உங்கள் ஹார்ட்டை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். முதல்ல உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு டிஸ்டர்ப் இருக்கும், அதை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பழைய நிலைமைக்கு வந்துடுவீங்க. ஹல்லேலூயா. எனவே எனக்கு அருமையானவர்களே, அந்த தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆள்வதற்கு, உங்களுடைய மரண பரியந்த ஆள்வதற்கு தேவனுடைய கரத்தில் உங்கள் இருதயத்தை ஒப்புக் கொடுங்க. ஹல்லேலூயா. உங்கள் இருதயத்தை தேவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குற மாத்திரமில்லை, இன்றைக்கு இன்னொரு காரியம் நீங்கள் செய்யணும் எனக்கு அன்பானவர்களே. உங்கள் வீட்டை கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கணும். உங்கள் வீட்டில் யாருன்னா ரட்சிக்கப்படாதவங்க இருந்தால் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. சீக்கிரம் கர்த்தர் இந்த வருஷத்தில் உங்கள் குடும்பத்தை அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய வீட்டை கர்த்தர் சந்திக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் உள்ளத்தில் சமாதானம் மட்டும் இல்லை, உங்கள் இல்லத்தில் கர்த்தர் சமாதானத்தை தந்து உங்களை ஆசீர்வதிப்பதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் வாசிச்சு பாருங்கள். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 10வது அதிகாரம் 5-6 அந்த வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, லூக்கா 10:5-6 நீங்கள் வாசிப்பீங்கன்னா, ம் 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 ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, ஒரு ஊழியர் உங்கள் குடும்பத்துக்கு வர்றாங்க, உங்கள் பாஸ்ட் வர்றாங்க, அவங்க வந்து உங்களுக்கு சமாதானமாக ஜெபிக்கிற ஜெபம் உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதமாக மாறணும்னா நீங்கள் அதுக்கு பாத்திரமாக இருக்கணும் பிரியமானவர்களே. உங்கள் உள்ளத்தில் இயேசு இருந்தால் போதாது, உங்கள் இல்லத்தில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் வீட்டில் இயேசு இருக்கிறதுக்கு நீங்கள் என்னன்னா குடும்ப ஜெபம் அவசியம் பண்ணணும். ஹல்லேலூயா. கட்டாயம் குடும்ப ஜெபம் செய்யாமல் நீங்கள் ஒருத்தரும் தூங்க போகக்கூடாது. ஒரு அதிகாரமாவது, அட்லீஸ்ட் ஒரு அதிகாரமாவது வாசித்து ஒரு பாட்டு பாடி கொஞ்ச நேரம் பிள்ளைங்களுக்காக எல்லாத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி கர்த்தருக்கு நன்றி சொல்லி தான் நீங்கள் படுக்க போகணும். ஹல்லேலூயா. ஏன்னா அப்போ தான் அந்த வீட்டில் இப்போ உங்கள் குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு பாஸ்டருக்கோ ஊழியருக்கோ கர்த்தர் சில நேரம் வெளிப்படுத்துவார். ஆனால் எல்லா வேலையும் வெளிப்படுத்துவார்னு சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தான் உத்தரவாதம் எடுக்கணும். ஏன்னா ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு அப்போஸ்தலருக்கு அதான் சொல்லி அனுப்புகிறார். நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசிங்க, அந்த வீட்டில் போய் உங்களுக்கு சமாதானம்னு சொல்லுங்க. நீங்கள் சொன்ன சமாதானத்துக்கு அவங்க பாத்திரமாக இருந்தால் அந்த சமாதானம் அந்த குடும்பத்தில் தங்கி இருக்கும். அதுக்கு பாத்திரமாக இல்லை, குடும்பத்தில் சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கு,
எப்போ பார்த்தாலும் 24 மணி நேரமும் சினிமா பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. நாங்கள் இந்த பிரசங்களை இது மாதிரி 100 பிரசங்கம் பண்ணால் கூட உங்கள் குடும்பத்தில் சமாதானம் வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே எனக்கு அருமையான தயவு செய்து நீங்கள் யாரும் தப்பாகவும் நினைக்காதீங்க. ஏன்னா சத்தியத்தை நாங்கள் மறைச்சு வைக்கக்கூடாது. சத்தியம் சத்தியம் தான். அல்லேலூயா. வார்த்தை ஒரு நாள் மாறாது. உங்கள் குடும்பத்தில் சமாதானம் இருக்கணும்னா நீங்கள் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசுப்படுத்தாமல் கணவன் மனைவி ஏதோ ஒரு மனஸ்தாபம் இருந்தால் கூட சாயங்காலம் தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய கோபம் தனியட்டும். பிரியமானவர்களே, என்னதான் இருந்தாலும் விட்டு கொடுத்து போங்க. நம்ம வாழ்கிறது ஒரு வாழ்க்கை. இதில் பெருசாக நம்ம என்னத்தை தலையில் தூக்கிட்டு போக போகிறோம்? அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் கிரீடம்லாம் ஒன்றும் கொடுக்கல. அப்படின்னா இந்த கிரீடத்தை குறித்தே ஒரு பெரிய பிரசங்கம் இருக்குது. கிரீடம்னா தாழ்மை தான் நமக்கு கிரீடம். ஏன்னா ஆண்டவருக்கு ஒரு கிரீடம் இருந்துச்சு, ஆனால் அவர் மனத்தாழ்மையாக தான் இருந்தார், மனதுருக்கமுடையவராக இருந்தார், இரக்கமுள்ளவராக இருந்தார். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஆவியை பெற்றிருக்கிற நாம் நம்முடைய குடும்பத்துக்கு உத்தரவாதம் எடுக்கணும். பிள்ளைகளுக்காக திறப்பில் நிற்கணும். நீங்கள் ஒருத்தர் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருந்தா கூட நீங்கள் ஒருத்தரும் என்ன பண்ணணும்னா, நீங்கள் இப்போ பைபிள் எடுத்துகிட்டு போய் ஒரு பாட்டு பாடி யாரையும் வற்புறுத்தி சண்டை போட்டுலாம் கூப்பிடாதீங்க ப்ரேயருக்கு. வர்றவங்க வரட்டும். நீங்கள் போய் முழங்கால் போட்டு ஏசப்பா என் குடும்பத்தை ஆசிர்வதிங்க, என் பிள்ளைகளை சந்திங்க ஆண்டவரே, என் கணவரை மாற்றுங்க, நீங்கள் கேளுங்க எனக்கு அன்பானவர்ல. அப்போ ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமா நீங்கள் மாறுறீங்க, உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையாக கர்த்தரை தேடுங்க எனக்கு அன்பானவர்ல. இருதயத்தின் ஆழத்தில் உண்மையாக கர்த்தரை நோக்கி பாருங்க. உங்கள் குடும்பம் என்னைக்கு ரட்சிக்கப்படும் தெரியுமா? உங்கள் உண்மையான நிலைமையை உண்மையாக தேவ சமூகத்தில் அறிக்கையிடணும். ஒரு ஒரு கர்த்தட்ட மாய்மாலாம் இருக்கக்கூடாது. ஏதோ உதட்டளவில் எந்த ஒரு காரியம் இருக்கக்கூடாது. பிரியமானவர்ல, சகையோட வீட்டுக்குள்ளே ஆண்டவர் போகிறார். எல்லாத்தையும் விலைக்கு பேசுறதுக்கு வசனத்தெல்லாம் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. என்னுடைய செய்தியை முடிக்க போகிறேன். சகையோட வீட்டுக்குள்ள ஆண்டவர் போகிறார். சகையை பார்த்து சீக்கிரம் இறங்கி வாப்பா, நான் இன்னைக்கு உன் வீட்டுக்கு வரணும்னு ஆண்டவர் போகிறார். ஆண்டவர் போன அந்த எப்படி அவன் சமாதானத்துக்கு பாத்திரமாக மாறுறான் பாருங்க, அந்த குடும்பம் எப்படி ரட்சிக்கப்படுது பாருங்க. அவன் உண்மையாக உள்ளத்தின் ஆழத்துலேருந்து பாவம் அறிக்குது. அது உண்மையான அறிக்கைங்க. அது மேலோட்டமாக வாசித்தா நமக்கு புரியாது. அவன் உண்மையாக சொன்னான், ஆண்டவரே நான் யார் இடத்துல எதையாகிலும் அநியாயமாக நான் வாங்கியிருந்தா 4 மடங்காக நான் திரும்ப கொடுத்துறேன் ஆண்டவரே, என்னுடைய ஆஸ்தியில் பாதியை கொடுத்துறேன் ஆண்டவரே. ஏன்னா அது உள்ளத்துலேருந்து வர்ற அறிக்கைங்க. ஏன்னா எனக்கு இயேசுவே, எனக்கு இந்த சொத்து பெருசு கிடையாது, என் பதவி எனக்கு பெருசு கிடையாது, என்னுடைய அதிகாரம் எனக்கு பெருசு கிடையாது. இப்போ நீங்கள் தந்திருக்கிறீங்க பாருங்க இந்த சமாதானம், இதுதான் எனக்கு பெருசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஏன்னா அது வரைக்கும் சகையுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், அவன் நினைக்கிறான் நிறைய சொத்து சம்பாரிச்சிட்டா, நிறைய நல்ல ஒரு அதிகாரத்தோடு எல்லாத்தையும் மிரட்டி உருட்டி எல்லாத்தையும் அடித்து பிடிச்சி வாங்கி சேர்த்து வச்சுட்டா நல்ல சமாதானமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம்னு அவன் நினச்சான். இது வரைக்கும் அவன் நினச்சானா, இயேசுவை சந்திக்கிற வரைக்கும் தான் அவன் நினச்சான், இயேசுவை இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிற வரைக்கும் தான் நினச்சான். ஆனால் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு இயேசு அந்த வீட்டுக்குள்ளே வந்தபோது அப்போ தான் அவனுக்கு புரியுது, சொத்து தராத ஒரு சமாதானம், என்னுடைய பதவி தராத ஒரு சமாதானம், என் சம்பளம் தராத ஒரு சமாதானம், என்னுடைய ஆஸ்தி ஐஸ்வர்யம் தராத சமாதானம் இயேசு தர்றாரியா, இது எனக்கு போதியா என்று சொல்லி அவன் உண்மையாக அறிக்கைடுறாங்க. அதுதாங்க உண்மையான பாவ அறிக்கை. இன்றைக்கி உங்கள் குடும்பத்துக்காக உண்மையாக கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே நாங்கள் தப்பு பண்ணது உண்மைதான், ஆண்டவரே என் கணவரை நான் எடுத்தறிஞ்சு பேசுறது உண்மைதான், என் மனைவியை நான் நேசிக்காமல் போனது உண்மைதான், அநேக வேளையில் என் மனைவி கண்ணீரோடு ஜெபிச்சு சொன்ன வார்த்தையை புறக்கணிச்சிட்டு உதறி தள்ளிட்டு போனது உண்மைதான். ஆண்டவரே எனக்கு இறங்கும் நீங்கள் கேளுங்க, அப்போ நீங்கள் சமாதானத்துக்கு பாத்திரமாக மாறுறீங்க. கர்த்தர் தர்ற சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு பூரண தகுதியுடைய பாத்திரமாக நீங்கள் மாறுறீங்க. ஹல்லேலூயா. சும்மா மேலோட்டமாக மனுஷரை ஏமாற்றலாம், பாஸ்டரை ஏமாற்றலாம், யாரை வேணால் ஏமாற்றலாம், தப்பே இல்லை பிரதர், அடித்து பேசலாம். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தரை ஒரு நாள் ஏமாற்றவே முடியாது. கர்த்தர் உங்களுடைய முகத்தை பார்க்கிறவர் அல்ல, உங்கள் இருதயத்தை பார்க்கிறவர் சகோதரியே, உங்கள் இருதயத்தை பார்க்கிறவர் சகோதரனே. அவர் உங்களுடைய இருதயத்தை பார்த்துருக்கிறார். உங்கள் வீட்டுக்கு இன்றைக்கி சமாதானம் வரணுமா? ஹல்லேலூயா. உண்மையாக நீங்கள் மனம் திரும்புங்க. சபையில் இருக்கிறேன், காணிக்கை கொடுக்குறேன், தசமபாகம் கொடுக்குறேன், சர்ச்சு கரெக்டாக வந்துடுறேன், ஹல்லேலூயா, எல்லாம் கரெக்டு. ஆனால் உங்கள் இருதயம் கர்த்தரை விட்டு தூரமாக இருந்தா, உங்கள் இருதயத்தில் உண்மை இல்லாமல் இருந்தால், ஆண்டவர் அதான் சொல்கிறார், சமாதானத்துக்கு பாத்திரம் அவங்க இருந்தால் அந்த சமாதானம் அந்த குடும்பத்தில் நிலைக்கும். சமாதானத்துக்கு பாத்திரம் அவங்க இல்லை, இன்னொரு இடத்துல அதே மத்தேயு சுவிசேஷம் 2 மடங்காக திரும்ப வந்துடும். மத்தேயு 10 வாசிக்கலாம். அல்லேலூயா. மத்தேயு மார்க் அன்றைக்கி 2 மடங்காக வந்துடும். மத்தேயுல இருக்குது சமாதானம் திரும்ப வந்துடும்னு, மார்க்கில் 2 மடங்கு நமக்கு திரும்ப வந்துடும். அல்லேலூயா. எனவே நீங்கள் யாரும் அவர் தர சமாதானத்தை இழந்துடாதீங்க. கொஞ்சத்துக்காக, சின்ன ஒரு பிரச்சனைக்காக அவர் தர சமாதானத்தை இழந்துடாதீங்க. இன்றைக்கு நான் அன்போடு உங்களை தாழ்மையாக நேசித்து உங்கள் பாசம் சொன்னது போல் சொல்கிறேன், உங்கள் பாதத்தை தொட்டு சொல்கிறேன், எதை நீங்கள் பெருசுப்படுத்தாதீங்க. குடும்ப ஜெபம் பண்ணுங்கள்.
அல்லேலூயா. குடும்ப ஜெபம் பண்ணாமல் தயவு செய்து யாரும் தூங்க போகாதீங்க. வீட்டில் இந்த அசுத்தமான காரியங்கள், சீரியலு, இந்த படம் கிடம் தயவு செய்து வேண்டாம். அதெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுட்டு எனக்கு கர்த்தரை தேடுங்க. நீங்கள் தூங்குறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்ல பைபிளை வாசித்து கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து ஜெபிச்சு நீங்கள் படுக்கைக்கு போங்க. ஒருவன் ஹல்லேலூயா கர்த்தர் தன் நம்மோட நித்திரையில் அவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். ஒருவன் இஸ்ரவேலில் தீர்க்கதரிசியாக இருந்தால் அவனுக்கு என்னை வெளிப்படுத்த தரிசனத்தில் அவனுக்கு காண்பித்து சொப்பனத்தில் நான் அவனோடு பேசுவேன் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். சொப்பனத்தில் உங்களோடு கர்த்தர் பேசுவார். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்க போகுது. உன் குடும்பத்தில் இது சம்பவிக்க போகுது. இன்றைக்கி உன் பிரயாணத்தில் இது நடக்க போகுது. ஜாக்கிரதையாக இரு. உன்னை நீ காத்துக்கொள். கர்த்தர் பேசி உங்களை நடத்துவார். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஹல்லேலூயா. என்றால் நீங்கள் வாசி பாருங்கள். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 20:18 ஆண்டவர் அந்த வீட்டுக்குள்ள வந்த உடனேயே அவங்கள பார்த்து சொல்கிற முதல் வார்த்தை என்ன? உங்களுக்கு சமாதானம். ஹல்லேலூயா. எனவே உங்களுக்கு சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா உங்கள் குடும்பத்தை இன்றைக்கு நீங்கள் ஒப்புக்கொடுங்க. ஹல்லேலூயா. இதுக்கு மேலே நமக்கு நேரம் இல்லை. ஏன்னா அடுத்த சர்வீஸ் வேறு அங்கே இருக்குது. அதனால் எல்லோரும் எழுந்து நின்று ஒரு 5 நிமிஷம் நம்முடைய குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக, தேவன் தர சமாதானத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் நாமம் என் புகழிடமே, நான் கருத்தோடு துதித்திடுவேன் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துமா. ஹல்லேலூயா.